வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க. நான் தான் மனசு ரொம்ப வருத்தத்தோடையும் வேதனையோடையும் ரொம்ப கவலையோடையும் இருக்கேன். நீங்கள் பார்த்த பழைய சூர்யா இந்த தடவை என் கூட வரலை. குற்றாலத்துக்கு ஏன் வந்தோன்னு சொல்லி கடுப்பில் இந்த வீடியோவை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, நேற்றுலேருந்து கருப்பு படம் பார்க்குறா, மகாராஜா படம் பார்க்குறா, இப்போ ஏதோ ஆடுகளம் 2 அப்படின்னு சொல்லி ஒரு படமாக அதை உட்காந்து போட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லேயும் பிரேம் ஸ்டார்லேயும் உட்காந்து வீடியோவாக பார்த்து தள்ளுறா. முழு படத்தையும் உட்காந்து ஹெட்ஃபோனை போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காளே தவிர, குற்றாலத்துக்கு எதுக்கு வந்தோம், நம்ம குளிக்க வந்திருக்கோமே, சரி அந்த ஆள் கூட போய் ஜாலியாக போய் குளிப்போம், அவருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவோம், அந்த எண்ணம் அவன் மனசில் ஒரு துளி கூட இல்லை. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் என்னோடய குடும்ப நினப்பு எனக்கு வருது. காரணம் என்னென்னா, இதே வந்து இங்கே இருங்க, அவளா மெண்டல் மாதிரி பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. நான் பேசுனது கேட்டு சிரிக்கிறியா? ஆமாம், கும்மி நான் அடிச்சிட்டாலும் நான் ஒன்று சொல்லவா, இவ கூட வந்ததுக்கு பேசாமல் என் ஃபேமிலி கூட வந்திருந்தா கூட, என் பேரன் என் பிள்ளைகளோட போய் அந்த மெயின் ஃபால்ஸ் பக்கம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே 2-3 ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட்டு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். இல்லை, இவளுக்கு இருக்கிற சந்தோஷம் என் குடும்பத்துக்கும் வந்து வேணும்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்களா? இல்லை, அவங்க நினச்சிருந்தா இப்போ நான் போன தடவை குற்றாலம் வந்துட்டு போனப்போவே அவங்க தனியாக வந்து என் பெரிய பையன் என் சின்ன மையன் பேரன்னு சொல்லி அவங்களா காரில் வந்திருக்கலாம்ல. அவங்கக்கிட்டையும் சொந்த கார் இருக்குல்ல. இப்போ தான் என் மையன் புது கார் வாங்கியிருக்கேன். வாங்கி இப்போ 1 மாதம் கூட ஆகலை. கூப்பிட்டு வரணும்னா வந்திருக்கலாம்ல. சரி, நம்ம புருஷன் என்றைக்காவது வருவார், அவர் கூட சேர்ந்து குடும்பமாக போய் குற்றாலம் போகணும்னு சொல்லி சுமி நினைக்கிறாளா, அல்லது வந்து என் கூட குடும்பத்தோடு வந்துட்டால் சுகையில் எதுவும் சொல்லிடுவானுங்கிற பயத்தில் வராமல் வீட்டிலையே கிடக்கிறாளா, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றாலத்தில் காலடி எடுத்து வச்சாலே என் குடும்ப நினப்பு எனக்கு வந்துடும். அதை நான் வந்து உள் மனசுலேயே போட்டு அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த வட்டம் எல்லாத்தையுமே ஓப்பனாக உடச்சி விட போகிறேன். காரணம் என்னென்னா, ஒரு குற்றாலத்துக்கு வந்து காசு செலவு பண்ணி ரூம் போட்டு, இதில் சில பேர் சொந்த வீடுங்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ரூம் போட்டு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வாடகை கொடுத்து கறிமீன் வாங்கி கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே வர்றோம். வர்ற இடத்துல பழைய கலகலப்பு இல்லை, எதுவுமே இல்லை. உட்காந்து படம் பார்க்குறது, இதோட 3 படம் பார்த்துட்டா. இவன் 3 படம்னா ஒரு படம் 3 மணி நேரம் ஓடுதுன்னு வைங்களேன், 3 படம் 9 மணி நேரம். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், யூடியூப்புக்கு போனால் பார்த்தா ஒரு பக்கம் ஒரு லைவையும் காணா. என்ன பண்ணேன், இந்த அப்போதெல்லாம் அங்கே பேசாத, நான் படுக்கு பயங்கரமான மன வருத்தத்தில் இருக்கேன். தேவையில்லாமல் என்ன ஏன் கூட கடலை போடாமல் அப்புறம் ரோட்டில் போகிற வர்றவன் கூடவே கடலையை போடுவேன். வீடியோ போட்டாச்சு, உப்புமா சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு திருப்பி வர போறேன், குளிக்க போறான், இல்ல ஊர் சுத்தி பார்க்க போறான். சரி, இவனுக்கு 24 மணி நேரம் இவனை பார்த்துக்கிட்டே மக்களுக்கு ஏதாவது வீடியோ போட்டு விழாக்கு எடுக்கிறதுக்கு தானே குற்றாலம் வர்றான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீடியோ போட்டால் போர் அடிக்குது. ரெண்டாவது, யாரை பற்றியாவது பேசினா அது வந்து என்ன ஆகி போயிடுது, பிரச்சனையாகி போயிடுது. அவங்கள பற்றி பேசுகிறீங்க, இவங்கள பற்றி பேசுகிறீங்க, இவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க உங்களுக்கு ஏற்கனவே உதவி செஞ்சவங்க, அவங்கள ஏன் விட்டுட்டீங்க? அவங்களுக்கு நன்றி இல்லாத தனமாக நடக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி இருக்காங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு உதவி இருக்காங்கன்னு ஒரு பக்கம் வந்து கூவுன்னு கூவுறீங்க. சரி ரைட்டுன்னு சொல்லி இந்த பக்கம் வந்தால் இவங்க என்னமோ நாங்கள் அவங்க திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போட்டால் மாதிரி இந்த மன்னார் உட்காந்துக்கிட்டு என்னையை பற்றிலாம் பேசக்கூடாது, என்னையெல்லாம் கண்டென்ட் எடுக்கக்கூடாது, அவங்க 2 பேர் நம்பரையும் தூக்கி பிளாக்கில் போட்டேன். இங்கே வாங்க, எங்களால் வந்து யாருக்குமே வந்து நட்டம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்களால் எங்கள் பேரை சொல்கிறதுனால எல்லாருக்கும் வந்து லாபம் தானே தவிர, உங்களை வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்க போகிறாங்க. எங்கள் ரசிகர்கள் என் மாப்பிள்ளையும் என் தங்கச்சிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க. என்னையவும் என் கூட இருக்கிற சூர்யாவையும் பகைச்சிக்கிட்டிங்கன்னா அதனால் உண்டான பலன் உங்களுக்கு தான். பலன்னா என்ன, பிரதிபலன், நட்டம், அது உங்களுக்கு தான். இப்போ எங்களை பற்றி பேசி நீங்கள் ஒரு ஜாலியாக அரட்டை அடித்து வீடியோ போடுங்க, எவ்வளோ பேர் வந்து உங்களை பார்க்குறாங்க. அதே நேரம் எங்களை பற்றி பேசாமையே, இது யார் தேவையில்லாமல் இப்போ ஃபோன் பண்ணுறது என் நம்பருக்கு, இந்த ஃபோன் வரக்கூடாது, தவறுதலான வேலையாச்சு. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு அந்த 2வது டாப்பிக்கை விட்டுருவோம், என் குடும்ப விஷயத்துக்கு வர்றேன். ஏன்னா இவங்களை பற்றி பேசி நான் அப்புறம் திருப்பி இதுக்காக உட்காந்து ஒரு 2 மணி நேரம் லைவை போட்டு என்னையை போட்டு கழுவி ஊற்றுவாங்க. நீ டோமர் ஆவேன் இவன் சொல்லி இன்னும் என்னையை பற்றி தான் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்காங்க. எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. இப்போ கடைசியாக மிச்சம் மீதி இருக்கிறது நான். கடைசியில் என்னையும் பேசிட்டா எனக்கு அந்த அவமானம் தாங்காது, நான் இதில் தொங்கிடுவேன். நான் அப்படி கேரக்டரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா,
இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். பாதியெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இல்லை, நான் கேட்குறேன், ஒரே மைண்டு தாட்டில் எப்பயுமே இருக்க மாட்டீங்கள? நான் என்னமோ வந்து நீங்கள் சூர்யாவையும் என்னையும் பிரிச்சிருவீங்கன்னு போட்ட வீடியோ வந்து முழுக்க முழுக்க அது ஒரு கண்டென்ட்டு. நீங்கள் எந்த காலத்தில் எங்களை வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்கீங்க? சும்மா ஜஸ்ட்டு வந்து நான் உருட்டுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, உலகத்துக்கே தெரியும். சிக்கா மாமா வர்றாரு, உருட்ட போகிறாருன்னு சொல்லி பூரா பேர் வந்து கமெண்ட் போடுவாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. என்ன எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறது நாங்களாக பிரிஞ்சா தான் உண்டு, சரியா? இல்லைன்னா வந்து எங்களை பிரிக்க முடியாது. உங்களை ஏதோ வந்து அதில் வந்து குத்தங்குறை சொல்லி உங்கள் மேலே நான் பழியை தூக்கி போட்டு சிக்காவையும் சூர்யாவையும் பிரிக்கிறதுக்கு மன்னார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னா மாணிக்கும், அது சும்மா சொன்னதுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஏங்க, அப்படி இருந்தால் உங்ககிட்ட நான் வந்து சூர்யாவை பேச விட்டுருப்பேனா, பழக விட்டுருப்பேனா? நீங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவங்க ஃபோனை அட்டன் பண்ணி பேச விட்டுருப்பேனா? பிளாக்கில் போடுன்னு சொல்லியிருக்க மாட்டேனா? நான் சரி வேணாம், அது அவள் பிளாக்கில் போட்டது ஒரு நாள் போதையில் பிளாக்கில் போட்டான். நான் சொல்லி பிளாக் போடவே கிடையாது. நான் உங்களை என்றைக்காவது பிளாக்கில் போட்டிருக்கேனே? உங்களை இப்போ வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒரு நண்பராகவும் ஒரு மெம்பராகவும் என்னை வந்து ஒரு நீங்கள் டோமர்னு அன்பாக கூப்பிட்றத வச்சு சரி ரைட்டு, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு, சரி நல்ல ஒரு ஒரு மனசில் உள்ளதெல்லாம் பகிர்றதுக்கு ஒரு தோழி கிடச்சிருக்காங்க, அப்படி நினச்சி தானே நானும் சூர்யாவும் பழகணும். நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுததாக எனக்கு வந்து வீடியோ கிளிப்ஸை கட் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் ஒன்று சொல்லவா, என்றைக்குமே அந்த மாதிரி உங்களை நான் நினச்சதே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லபடியாக வளரணும். நீங்கள் ஏன் உங்களை ஏன் நான் 5-6 லைவ் போட வேணாம், ஒரு லைவ் 2 லைவ் போடுங்கிறேன். எதுக்கு வள குலன்னு போட்டுக்கிட்டு ஒரு மக்கள் மனசில் வந்து எப்பயுமே நம்ம ஊறுகா மாதிரி இருக்கணும், நம்மளை தொட்டுக்கிறணும். அவங்க போதைக்கு கூட நம்ம ஊறுகாவாகலாம், ஆனால் ஊறுகாவே சோறா திங்க முடியுமா? அதனால தான் உங்களுடைய மேலே உள்ள ஒரு நல்ல அக்கறையில் தான் இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க, அடிக்கடி உட்காந்து லைவ் போடாதீங்க. நீங்கள் பணத்துக்காக இங்கே இந்த மீடியாவுக்குள்ளே வந்தீங்க, எங்கள் பேரை வச்சு சம்பாதிக்க தான் வந்தீங்கன்னு சொல்லி நான் என்றைக்காவது சொல்லியிருப்பேனா? நான் சொல்லியிருந்தாலும் அது விளையாட்டுக்கு, அதுவும் உங்களை சொல்லியிருக்க மாட்டேன். வேறு யாராவது இப்போ மதுரையில் இருக்கிற அந்த மூக்குப்பொடியை வச்சு இது பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து எங்கள் பேரை சொல்லி எங்களை பேசி சம்பாதிக்க வந்தவங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லியிருக்கலாம். நீங்கள் எதுக்கு அதை உங்களுக்குன்னு எடுத்துக்கிறீங்க? குத்தமுள்ள நெஞ்சு தானே குரு இருக்கும். இப்போ எங்களை பற்றி பேசுகிறதுனால உலகமே எங்களை பற்றி பேசி சம்பாதிக்குது. அதிலெல்லாம் ஒவ்வொருத்தவங்களையாக போய் எங்களை பேசாதீங்கன்னு சொல்லி நாங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா? இது வலைத்தளம், விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நாங்கள் இந்த யூடியூப்பில் இருக்கோம்னா 4 பேர் எங்களை பற்றி பேசத்தான் செய்வாங்க. 4 பேர் வந்து நல்லதும் பேசுவாங்க, திடீர்னு அந்தர்பல்டி அடித்து எங்களையே கழுவி ஊற்றுவாங்க. எதையும் நான் கண்டுக்கிற மாட்டேன், ஏன்னா என் கேரக்டர் அப்படி. நீங்கள் வாயளவுக்கு தான் பேசுவீங்க, உள்ளத்தளவால் பேச மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் மன்னார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். 2வது, சூர்யாவும் என்னையும் பிரிக்கிறது அந்த ஆண்டவனால் மட்டும்தான் முடியும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இதை போய் நீங்கள் வந்து உங்களுக்கு யார் வந்து பட்டன் போட்டு விட்றா? உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்லேயோ வந்து என்னையை பற்றி தப்பான தகவலை உங்கள்கிட்ட பரப்பி விடுறாங்களா? இல்லை, எனக்கு புரியலை. மற்ற நாள்லாம் நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க, முந்தா நாள் நைட்டு வரைக்கும் நல்லா தான் பேசுனீங்க. திடீர்னு பார்த்தா நேற்று எங்களை தூக்கி 2 பேரும் பிளாக்கில் போட்டிருக்கீங்க. அதனால் வந்து சூர்யா சொல்கிற மாதிரி அவள் சொல்கிறா, இதனால் வந்து எனக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. அவள் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். அவள் வந்து மீடியாவுக்கு அங்கிட்டு ஆஃப்லைனில் சொன்னதை நான் ஆன்லைனில் சொல்கிறேன். எப்போ யார் நம்மகிட்ட பேசுகிறாங்க பேசாமல் போகிறாங்க அதை பற்றி கவலைப்படாத, நம்ம இஷ்டம். அவங்க பேசலைன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான். நீ எதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு பேசலைன்னு சொல்லி நீ எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு கண்ணீர் விட்டனால நேற்று அழுதேன் தெரியுமா? இதை நான் ஓப்பனாகவே வெக்கத்தை விட்டே சொல்கிறேன் நான். என்னடா ஒரு நல்ல நட்பு, அந்த பிள்ளை நம்மளை டோமருன்னு சொல்லி எவ்வளோ அன்பாக பேசிச்சு. இன்றைக்கி என்னடான்னா 2 நாளாக என்னை எதுக்கு பிளாக்கில் போடணும்? இந்த காரணம் தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எந்த விஷயம், சூர்யாவையும் சிக்காவையும் நான் பிரிக்கிறதுக்கு விரும்பலை, இவர் என்னை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டார் இந்த டோமரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயம் அது வந்து தவறு. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரியா? தவறாக நினச்சது நீங்கள், ஆனால் மன்னிப்பு கேட்குறது நான். புரியுதுங்களா? சில பேர் இப்படி தான், இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் நீங்களும் நடக்கிறீங்க. நீங்கள் சராசரியான பெண்மணி கிடையாது, நீங்கள் ஒரு புதுமை பெண்மணி. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை பட்டுன்னு சொல்லி மீடியான்னு கூட பார்க்காம பேசிடுறீங்க. அதனால் உங்களுக்கு நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது, சாதகமும் அமையுது, பாதகமும் அமையுது. அதனால் நீங்கள் தான் அதில் கவனமாக திருத்திக்கிறணும். நம்ம கூட இருக்கிற நட்புக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் உள்ளம் தாங்குமா? சூர்யாவோட உள்ளம் தாங்குமா? என்னடா நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க, நாங்கள் உங்கள் மேலே காட்டுற அக்கறையும் நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசமும் பண்பும் ஏன் உங்களுக்கு இல்லை? ஏன் எங்களை வந்து இன்னும் தவறாகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு வீடியோக்காகவும் மீடியாவுக்காகவும் ஏதோ ஒன்று பேசுகிறதுங்கிறது உலகத்துக்கே தெரியும்ல.
அப்புறம் எதுக்கு என்னைய போய் நேற்றுலேருந்து பாருங்கள் இந்த பிரச்சனை தீபாப்பில் என்கிட்ட பேசலைங்கிற காரணத்துக்காக நான் கண்ணீர் விட்டு நனைஞ்சு அந்த தலானியே ஈரமாக ஆகிப்போச்சு பஞ்சு. அந்த அளவுக்கு மனசு நேற்று எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை. அது தெரியுமா? அவள் என்னை கிட்ட நெருங்கி வர்றா. நான் அவளை வந்து விலகி தள்ளி விடுறேன். ஏன் எப்பயும் போல் இருக்காமல் ஏன் இப்படி விலகி போகிறச்சிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என் மனசுக்குள்ளே 1000 பாரம் இருக்குது. நான் நீ கேட்டீங்களே என்னைய நைட்டு இல்லை நான் இந்த இடத்துல அந்த பொய் சொல்ல விரும்பலை. நான் உண்மையை உளமாற நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது. அவன் என்னை வந்து நெருங்கி வர நான் விலகி போக காரணம் என்ன? இப்போ என்ன 10 மணியில் ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? கண்ணீர் மலையில் நான் நனைஞ்சிக்கிட்டு கிடந்தேன். அது தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? குற்றால அருவியில் அப்புறமா இவன் என்னை கூட்டு போனா குளிக்கிறதுக்கு. அதுக்கு முதல்ல நான் கவலையில் நான் ஏன் நேற்று சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொன்னவேன். ஏன் அடித்தேன்? மனபாரத்தை இறக்கிறதுக்காகவும் என் மன குமுறலை வந்து போக்குறதுக்காகவும் எனக்கு நிம்மதி தேவை. அதுக்கு மருந்து அந்த ட்ரிங்க்ஸ். அதனால் அதை எடுத்து நான் குடித்தேன். இல்லைன்னு சொல்லவே இல்லை. காலையில் 8:30 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தூங்குறவள என்ன விதமாக இவன் எழுப்புனான்னு இவனே கேளுங்க. என்ன விதமாக எழுப்புனேன்? தூங்குறவங்கள எப்படி எழுப்புவாங்க? எப்பா அப்படி தான் எழுப்புவாங்க. நானும் உன்னை அப்படி தான் எழுப்புனேன். இதில் என்ன ஆச்சரியம்? நல்லா க்ளோஸாக பார்த்து யோசிச்சு சொல்லு. க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை வச்சு சொல்லவா? அப்படி நல்லா யோசிச்சு சொல்லு. இவன் சொல்லுவேன் நீங்கள் நம்புறீங்களா? நல்லா விடிய குடிச்சு 10 முட்டை தின்னு நல்லா தூங்கி இருந்துச்சு காலையில். அங்கே இப்போ கேமராவை திருப்பினா நாரி போயிடுவேன். காமிச்சிடவா? எதை காட்ட போகிற? ஏய், இது நானே காட்டுறேன். இது என்ன அதிசயமா? இது என்ன தேங்காய் எண்ணெய் பாட்டில் கிடக்கு? இது என்ன ஒரு அதிசயமா? என் வீடான தேங்காய் எண்ணெய் இருக்காதா? சும்மா அது பாட்டு கிடக்கு. தலையில் இருந்தால் காலைல தேய்ச்சிருக்கேன். தலையில் தேய்ச்சிட்டு தூக்கி அப்படி எரிஞ்சேன். அது பெட்டில் கிடக்கு. தலானின்னா ஒன்று மேலே ஒன்று கிடக்கத்தானே செய்யும். டேய், இதெல்லாம் இங்கே வருங்கடா. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் சீரியஸாக? மெண்டல் மாதிரி வந்துக்கிட்டு தலானியை ஒன்றுக்கு மேலே ஒன்று கிடக்கு. அதுக்கு நடுவில் எதுக்கு போர்வை கிடக்கு? எல்லார் வீட்லேயும் தலானின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் கிடக்கும். நடுவில் தான் போர்வை கிடக்கும். ஓ நடுவில் என்ன கிடக்குங்கிறத நீ பாரு. கிடக்க வேண்டியது கிடக்கலை. மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் உண்மையிலே சொல்லவாங்க, நேற்று எனக்கு பயங்கரமான மன வருத்தம். நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிரிவை தாங்க முடியாமல் எங்களுக்குள்ளே நடந்த இந்த நல்லா பேசிக்கிட்டு இருந்த பிள்ளை இப்படி பிரிஞ்சு போயிருச்சே அப்படிங்கிற வருத்தத்தில் ஏதோ ஒரு கொஞ்சோண்டு நான் சாப்பிட்ட உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். எதுக்கு ஏன் அழுதுகிட்டே இருக்க? வாயா குளிக்க போவோம்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். குளித்தோம், வந்தோம், படுத்தோம். கிட்ட கூட நெருங்கலை. என் மூச்சு காற்று கூட அவன் மேலே படலை. இதுதான் உண்மை. இதை நம்புகிறவங்க நம்பாதவங்க உங்கள் இஷ்டம். அவன் நேற்றுலேருந்து படம் பார்க்குறதுலே குறியாக இருக்கிறா. கருப்பு படம் பார்த்தா, அப்புறம் ஏதோ ஒரு படம், என்ன படம், மகாராஜா படம் பார்த்துருக்கா, அப்புறம் ஆடுகளம் 2 பார்த்துருக்கா. உட்காந்துக்கிட்டு படமாக பார்த்து தள்ளுறா. அப்போ நான் எதுக்கு இருக்கணும் இந்த வீட்டில்? இந்த வீடுங்கிறேன், இந்த லாட்ஜில் நான் பாட்டு கிளம்பி இப்போ எனக்கு என் குடும்பம் யாவும் வருமா வராதாங்க? இப்போ என் குடும்பத்தோடு வந்திருந்தால் இந்த மாதிரி நடக்குமாங்க? இந்நேரம் காலையிலே 6 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கண்ணிக்கு போய் கறிமீனை வாங்கி சமைக்க கொடுத்துட்டு இந்நேரம் எங்கள் சொந்த ஊருக்கு போய் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நேராக வந்து திருப்பரப்பு பால்ஸுக்கு போய் நெய்யருவி போய் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது சமைச்சு வச்சுருக்கோம் எங்கள் அக்கா. அதை வாங்கிட்டு இங்கே வந்து எல்லோரும் ஒரே இலையில் போட்டு ஒரு குடும்பமாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு பிரச்சனைகளை வாங்கிக்கிட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என் மனதளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இருக்கிற ஒரு நட்பையும் இழந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் குறிக்கோளாக இருக்கேன். மன்னார் உண்மையிலே எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு சிறந்த நட்பு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதனால் அந்த பிள்ளையை இழக்கிறதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறோம். என்னை நீ தப்பாக நினைக்கிறத வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறேன். நான் அந்த பேச்சு கருத்துக்களை நான் வந்து திருப்பி நான் வச்ச விமர்சனத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் பேசுனது தப்பு தான். நீ சூர்யாவையும் என்னையவும் பிரித்து உனக்கு என்ன கிடைக்க போதோ அதில் என்ன உனக்கு லாபம்? நீ ஏதோ விளையாட்டாக சொன்ன. சூர்யாவையும் சிக்காவையும் பிரிக்கிறதுக்கு சுமி மேலே நான் சிஎஸ்ஆர் போட்டதுக்கும் கரெக்டாக வந்து மாமா டோமர் கூட வருவார். ஆட்டோமேட்டிக்காக வந்து சூர்யா பாலவநாயகத்தை தேடி போயிடுவா. இதெல்லாம் வந்து நீ வந்து வீடியோக்காகவும் சும்மா விளையாட்டுத்தனமாகவும் தான் சொன்னேன். அதுக்காக என்னை வந்து லைவில் கட்டி வச்சு நான் அடிக்க போகிறேன். நீ வாயா டோமர் ஊருக்கு, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னதெல்லாம் அப்போ நான் அதெல்லாம் உண்மைன்னு நம்புறதா? சும்மா விளையாட்டுக்கு ஜாலியாக ஒரு அரட்டை அடிக்கிறேன். ரெண்டாவது இன்னொன்று சொல்லவா, என் லைவை பார்த்து என் கூட பேசி தான் உனக்கும் இந்த லைவில் நீ பேசும்போது காமெடி சென்ஸு வருது. என்னைய மாதிரியே பாடுற, என்னைய மாதிரியே மிமிக்ரி பண்ணுற, என்னைய மாதிரியே வணக்கம் அப்படிங்கிற,
இன்னும் வந்து நிறையா காமெடி பண்ணுற என் ரசிகர்களை உனக்கு உன் பக்கம் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் நான். அதனால் இப்போ முதற்கொண்டு சொல்கிறேன், என் கூட இருந்தால் எல்லாருக்குமே லாபம் தானே தவிர யாருக்குமே நட்டம் கிடையாது. நீங்கள் யூடியூப்புக்கு சம்பாதிக்க வரல, அந்த கருத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் சொன்னது உங்களை கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். புரியாமல் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோங்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு நடப்புக்கு வாங்க. நேச்சுரலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ரியாலிட்டி என்னங்கிறத பாருங்கள். நான் யாருக்குமே எதிரி கிடையாது, எல்லாருக்குமே நான் நண்பன் தான். இப்பயும் சொல்கிறேன், எனக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மண்டையை பொழந்துக்கிட்டு மாவிளக்கு வைக்கிறது, நான் ஓ மேலே சிஎஸ்ஆர் கொடுப்பேன், நான் ஓ மேலே எஃப்ஐஆர் போடுவேன், நான் உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன், இந்த பேச்செல்லாம் நிப்பாட்டுங்க. அதை தவிர்த்து இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்று உங்கள் லைவை நான் கொஞ்சம் பார்த்தேன். அந்த லைவில் ஒருத்தவங்க வந்து உங்கள் கூட அந்த ஊரில் இருக்கிறவங்க, உங்களுடைய சகோதரியாக பழகினவங்க, உங்களை நீங்கள் அக்கா அக்கான்னு கூப்பிட்டவங்க பேரை வந்து அந்த கமெண்டில் போடுறாங்க. இந்த பேரை போடாதீங்க, இதை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக வருது. அந்த வார்த்தையை நீங்கள் வாபஸ் வாங்கணும். ஏன், உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை? அவங்க உங்கள் வீட்டு சோத்தில் மண்ணள்ளி போட்டாங்களா, இல்லை நீங்கள் அவங்க வீட்டு சோத்தில் மண்ணள்ளி போட்டிங்களா? கிடையாதுல்ல. நட்பு ரீதியாக 2 பேரும் அக்கா தங்கச்சியாக எவ்வளோ தூரம் பழகுனீங்க. இன்றைக்கே உங்களுக்குள்ளே எவ்வளோ கருத்து வேறுபாடு. அவங்க பேரை கேட்டாலே உங்களுக்கு வந்து காதெல்லாம் அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனா மாதிரி இருக்குங்கிறீங்க, எரிச்சல் வருதுங்கிறீங்க. அந்த பேரையே எனக்கு வாசிக்காதீங்க அப்படிங்கிறீங்க, போடாதீங்கிறீங்க. போட்டுறவங்க பேரை வந்து லைவில் வந்து பிளாக் போட்டுருவோங்கிறீங்க. நான் இருக்கேன், என் லைவில் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க, எத்தனை பேர் எல்லார் பேரையும் போடுறாங்க. நான் யாரையாவது பிளாக் போட்டிருக்கேனா? கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தவங்க வந்து ஒரு முன்மாதிரியாக நடக்க பழகுங்க. என்னையை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. எல்லார் பேரையும் எல்லாரும் போடுவாங்க, அது வந்து கருத்து சுதந்திரம். கமெண்ட் போடுறவங்களுடைய சுதந்திரம். அதில் போய்கிட்டு நம்ம இதை போட்டிங்கன்னா உங்களை பிளாக் பண்ணுவேன், அவங்க பேரை போட்டால் பிளாக் பண்ணுவேன், இப்படி பேசுகிறது வந்து முறையான பேச்சு கிடையாது. விமர்சனங்களை தாங்கணும்ல, எல்லாரும் பொதுன்னு நினைக்கணும்ல. நேற்று வரைக்கும் உங்கள் கூட நட்பாக இருந்தவங்க இன்றைக்கி எதுக்கு நீங்கள் அவங்கள பகையாளியாக பார்க்குறீங்க? யாரால் அந்த பகை உருவாச்சோ அவங்க பேரை போட்டால் நீங்கள் வந்து பிளாக் பண்ணுங்கள். மூக்குப்பொடின்னு போட்டால் பிளாக் போடுங்க. அந்த பொம்பளை பேரை போடாதன்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு உங்கள் கூட நட்பாக இருந்து உங்களுக்கு ஒன்றுன்னா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் அந்யோன்யமாக பழகுன நீங்கள் யார் கண்ணு பட்டுச்சோ, எந்த முண்டச்சி கண்ணு பட்டுச்சோ தெரியலை. இன்றைக்கி பார்த்தா உங்கள் 2 பேருடைய நட்பும் பிரிஞ்சு போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு, நீங்கள் 2 பேர் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு, எதுக்கு? இந்த யூடியூப்புங்கிற வலைதளம் நல்லதையே நினச்சி நல்லதையே பேசி நல்லதையே வளர்க்குறதுக்காக வந்தது. காமெடியாக கலகலப்பாக எல்லாரும் ஊர் தாய் மக்கள் மாதிரி வாழணும். என் மூலமாக நீங்கள் எல்லோரும் வரிசையாக உருவாகிருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிற போது எதிரிகள் கூட்டத்துக்கு தான் கொண்டாட்டமாக இருக்கும். இதை பார்த்து கார் கிளவி சந்தோஷப்பட மாட்டான்னு நினைக்கிறீங்களா? பெட்ரோலு கண்டிப்பாக அவன் மனசுக்குள்ளே அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கும். இங்கே பாருங்க, 2 பேர் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் நல்லா அப்படியே நேரம் எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றி விட்டு இதை பார்த்து ரசித்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாள். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாமா? நீங்கள் எல்லோரும் ஒன்று, நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்கள். நம்ம எல்லாருக்கும் டோட்டலான ஒரு எதிர்பார்ட்டி யாருன்னா அந்த பெட்ரோலு, அந்த கார் கிளவி மட்டுமே தவிர நீங்கள் எல்லாம் அடிச்சுக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு எல்லோரும் பழைய மாதிரி பகைமையை மறந்து ஒற்றுமையாக ஒன்று கூடி இருங்க. அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன் கையை மாமா காட்டுறாருன்னு பார்க்காதீங்க, ஸ்மார்ட் வாட்ச் சரியா, அதை போட்டிருக்கேன். அதனால் இதை அப்பப்போ அப்படி காட்டிக்கிட்டே இருப்பேன். தெரியுதா? இதுதான் ஸ்மார்ட் வாட்ச். அதை போட்டிருக்கிறதுனால தான் அப்படியே ஆட்டுறேன் முன்னால் கொண்டு வந்து. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எதுக்கு இந்த பிரச்சனை? எல்லோரும் ஒதுங்கி நின்று உங்கள் வேலையை பார்த்து சந்தோஷமாக இருங்க. நாங்களும் இந்த இன்றைக்கி போகிறோம், குளிக்க போகிறோம். இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இவள் படம் பார்த்துக்கிட்டு இருந்தான்னா இன்னும் பி சீரியஸ். இவ்வளோ நேரம் பேசுனது ஒரு காமெடி, இவ்வளோ நேரம் பேசுனது மொத்தமும் காமெடி இல்லை. சில விஷயங்கள் உண்மை இருக்கும், சில விஷயங்கள் காமெடி இருக்கும். இப்போ நான் வரப்போகிற விஷயம் தான் கம்மிங் டு த பாயிண்ட்டு, சீரியஸான விஷயம். இதை புரிஞ்சுக்கிறணும் சரியா? இப்படியே இவ வந்து உட்காந்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு கம்பெனி கொடுக்காம இவ விஷயமாகவே போய்கிட்டு இருந்தானா, அடுத்த தடவை நான் குற்றாலம் வரும்போது என் குடும்பத்தோடு தான் வருவேன். சுமியே வரலைன்னு சொன்னால் கூட அவளை காரில் அள்ளி போட்டுட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. பார்க்குறீங்களா? அவன் ஏன்டா அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா? டே அவளை சிரிக்க வேணான்னு சொல்லுங்கடா. டே அவள் சிரிக்கும்போது இங்கே எனக்கு எரியுதுடா. டெட் பாடியை தான் அள்ளி போட்டு வருவாங்களா? ஒருத்தவங்க வராதவங்கள வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி தூக்கி வண்டியில் ஏற்றி போட்டு வர்றதுக்கு பேர் தான் அள்ளி போட்டு வர்றது.
ஏய் நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படியே போனால் அவ்வளோதான். நான் என் குடும்பத்தோடு தான் வருவேன். நாங்கள் எல்லாம் வருவோம். அதை செய்யுங்க. நீ என்ன பண்ணிடுவ? அதை எப்படி உன்னால் எதுவும் பண்ண முடியுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்செல்லாம் நேற்று இப்போ பேசியிருந்தேன்னு வச்சுக்க, இந்த பஞ்சு டைலாகவே பஞ்சை டிஞ்சா ஆக்கியிருப்பேன். இந்த சிரிக்கிற வேலையெல்லாம் அங்கே வைக்கக்கூடாது. எனக்கு பிடிக்க. சே கையெடு சும்மா போட்டுக்கிட்டு. டேய் இப்போது தன் தாய் மீது கருப்பியை ஒன்றும் செய்யவில்லை, நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன் என்று தன் தாய் ஏய் செய்வார். இவன் என்னடா லூஸாக இருப்பா போல. அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு காலையில் நடந்தது, கருமம் பிடிச்சவளே. அதையே சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கிடக்குறா பாரு, மெண்டல் மாதிரி. இல்ல வாய் கூசாம போய் பேசுறீங்கடா. இது பொய் கிடையாதுங்க, உண்மையிலே சொல்கிறேன். இவன் என்னை சிரித்து என்னை வந்து ஃபூலாக்குறா. உங்களை நான் ஏமாத்துறேங்கிறா. உண்மையிலே சொல்கிறேன், என் குடும்பத்தோடு தான் அடுத்த டூர். எங்கேயோ தங்குறேன், உனக்கு என்ன? குற்றாலத்துக்கே போகாமல் நான் கோவா. ஏய் உச்சி எதுக்கு இழுக்கிற தேவையில்லாமல்? அப்புறம் நான் பாலவநாயகத்தை இழுப்பேன். அது பாலம் அங்கிட்டு நான் அங்கிட்டு நடுவில் நீயா? இப்படி ஒரு மானங்கட்ட ஒரு பொம்பளை உலகத்தில் எங்கேயா பார்த்துருக்கீங்களாடா? நான் ஒன்று சொல்லவா, அடுத்த வட்டம் நான் வரும்போது என்ன இவ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா, சீரியஸாகவே நான் சொல்கிறேன். அடுத்த வட்டம் வரும்போது குற்றாலத்துக்கு என் குடும்பத்தோடு வர்றேன், என் சுமி, என் பேரன், என் பிள்ளைகளோட வர்றேன். இது உறுதி. எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க சரியா? சுமி நான் வந்தவுடனே நீ ரெடியாரு, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வருவோம். ரைட்டா? ஓகே நட்புகளே, நாங்கள் அடுத்து போய் எல்லா இடத்துலையும் போய் ஒரு இடமா வீடியோ போட்டு விழாக்கு எடுத்து போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மன்னார் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க, யாரை பற்றியும் பேசாத, அதே மாதிரி மற்றவங்களை பற்றி பேசாத, என்னையை பற்றி என்ன வேணாலும் கிழிச்சு தொங்க விடு. சூர்யாவை பற்றி பேசு, யாரையும் பற்றி பேசி எந்த பிரச்சனையும் சிக்க வேணாம். ஓகேவா? என்னங்க 2 பேரையும் பிளாக்ல இருந்து அன்பிளாக் பண்ணி விடு. உங்கள்கிட்ட பேசாமல் அவர்களும் வருத்தத்தில் இருக்கா, நானும் கண்ணீர் கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே ஒன்றா இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். பழைய நட்புகள் தொடரட்டும். ஓகே பாய்.